மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட சுக்கிரனுடைய உச்ச அமைப்புகள், ஒரு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஸோ மிதுன ராசிக்கு 5 மற்றும் 12 கூடிய கிரகம். ஒரு பக்க பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னொரு பக்க பிரச்சனையை சமாளிக்க முடியும் அல்லது தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாரத்தில் இந்த வார அமைப்பு நகரும். மிதுன ராசி நபர்கள் உங்களுடைய ப்ராப்ளங்கள் பல்வேறு வகையில் இருக்கும். அது சொல்லி மாளாது அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். அப்படி இருக்கிறப்போ ஒரு சில நம்மளுக்கு 2 பக்கமும் பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கும். நமக்கு இந்த பக்கமும் பிரச்சனையாகுது, அந்த பக்கம் பிரச்சனையாகுது. இது எதை தீர்க்கறது, எதை சமாளிக்கிறது, எதை என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பக்க பிரச்சனைகள், புரியுதுங்களா? ஒன் சைடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அதனால இந்த வாரத்தோடுக்கான பலன் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கான சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஒரு பக்க பிரச்சனையை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும், ஓரளவுக்கு தீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அந்த பலன் உங்களுக்கு எடுபடும். சனியுடன் சம்பந்தப்படக்கூடிய ஒரு வாரமா இருக்கு. சனி ஒரு 8 மற்றும் 9 கூடிய கிரகம். இது மிதுன ராசிக்கு. அப்படி இருக்கிறப்ப சனியினால் இந்த சமுதாய அமைப்புகள்ல உழைப்பு மூலியமாக உழைக்கும் வர்க்கத்தினர், உழைப்பாளிகள், அதற்கு அடுத்ததாக இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூலியமாக மிதுன ராசி நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். அதே போல சின்ன சின்ன ஆதாயங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஈடுபடும். புரியுதுங்களா? பெரிய ஹோல்சேலாக இல்லாமல் சில்லற ரீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு சில நம்மளுக்கு மறைமுகமான தன வருவாய் இந்த வாரத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை ஒரு லெவலுக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு தொழிலும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கும். ஒரு சில நபர்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மெயினாக ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஒரு சில நபர்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, அதுக்கப்புறம் சொந்தமாக சின்ன லெவலில் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான இந்த 2 பக்கமும் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல பலனாக எப்படியா இருந்தாலும் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்த நிலைமையாக கேட்ட இடத்துலேருந்து சில நல்ல காரியங்கள், நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை கேட்டிருப்பீங்க, அது கிடைக்குமா இல்லையா சூழ்நிலையில் போயிட்டுருக்கோம், இல்லை இழுபறியாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் கேட்ட இடத்தில் சில விஷயங்கள் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் ஈடுபடும். அதற்கு அடுத்த நிலைமையாக டிராவல் அமைப்புகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உண்டு. டிராவல் அமைப்புகள் கொஞ்சம் தூர இடத்துக்கு போயிட்டு வர்றது, விரும்பிய இடத்துக்கு போயிட்டு வர்றது, விரும்பிய நபர்களை பார்ப்பது, இல்லை பழைய அமைப்புகளை புதுப்பித்துக் கொள்வது, பழைய விஷயங்களை, பழைய நபர்கள், பழைய இடத்த போய் பார்த்து சில விஷயங்களை புதுப்பித்துக் கொள்வது இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அதற்கு அடுத்த நிலைமையாக சந்திரனுடைய அமைப்புகளும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மற்றும் 4, 5 அப்படிங்கிற அமைப்பில் தான் வருது. அதனால ஒரு டைட்டான சூழ்நிலையில் இந்த வாரத்தில் இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் உள்ளே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ சந்திரன் ஓரளவுக்கு பௌர்ணமி அமைப்பு, ஓரளவுக்கு பவர் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் வருது. அப்போ 3, 4, 5 இந்த மாதிரி அமைப்பில் வர்றதுனால ஓரளவுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப சில விஷயங்கள் ஃப்ரீயாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம்.